வெல்கம் டு குட்டி இன்ஃபோ சேனல். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புது விவராக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய தமிழகத்தில் புது ரேஷன் கார்டு கேட்டு 2 லட்சம் மக்கள் விண்ணப்பிச்சிருக்காங்க. கடந்த ஆண்டு ஜூலை முதல் புதிதாக ரேஷன் கார்டுகள் வழங்குவது நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த நிலையில் ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்தவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கிற புதிய அப்டேட் ஒன்று வெளியாயிருக்கு. நம்மளுடைய தமிழகத்தில் குடும்ப அட்டைகள் வைத்திருக்கிற குடும்பங்கள் மட்டுமே 2,24,19,359 குடும்பங்கள் இருக்காங்க. இந்த ரேஷன் கார்டு அப்படிங்கிறது வெறும் அட்டையாக மட்டும் பார்க்கப்படாமல் தமிழக அரசோட நிறைய சலுகைகள் பெறுவதற்கான அடையாள அட்டையாக இது இருக்குது. குறிப்பாக தமிழக அரசு மக்கள் நலத்திட்டங்களுக்கு இந்த குடும்ப அட்டைகளை அடிப்படையாக வச்சே கொடுக்குறாங்க. பார்த்திங்கன்னா வெள்ள நிவாரணம், கொரோனா நிவாரணம், பொங்கல் தொகுப்பு மற்றும் மகளிர் உரிமை தொகை இந்த மாதிரியான நலத்திட்டங்கள் எல்லாமே ரேஷன் கார்டை அடிப்படையாக வச்சு கணக்கெடுத்து கொடுத்துட்ருக்காங்க. வருவாய்த்துறை வழங்குகிற சான்றிதழுக்கு கூட இந்த ரேஷன் கார்டு தான் கேட்குறாங்க. முகவரி சான்றாக இந்த ரேஷன் கார்டை எடுத்துக்குவாங்க. ரேஷன் கார்டை பொறுத்த வரைக்கும் கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் ஸ்மார்ட் கார்டாக மாற்றிட்டாங்க. அதே போல் ரேஷன் கார்டில் நம்மளுடைய நம்பரை இணைக்கிறபடி நிறையா திட்டங்களை கொண்டு வந்துட்டாங்க. நம்மளுடைய மொபைல் மூலயமாவே நம்ம ரேஷன் கார்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப குயிக்காக எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. மகளிர் உரிமை தொகை 1 கோடிக்கும் அதிகமான குடும்பங்களுக்கு இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் காரணமாக புதிதாக ஸ்மார்ட் கார்டுகள் பலரும் விண்ணப்பிக்க தொடங்கிட்டாங்க இந்த மகளிர் உரிமை தொகைக்காக. அதனால் புதிய கார்டுகள் வழங்குறது தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் இந்த கார்டுகள் வழங்குகிற பணி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாயிருக்கு. கடந்த ஓராண்டில் சுமார் 2,40,000 குடும்பங்கள் ஸ்மார்ட் கார்டுகள் கேட்டு விண்ணப்பம் செஞ்சுருக்காங்க. கடந்த ஆண்டு ஜூலை முதல் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்குவது நிறுத்தப்பட்டிருக்கு. இதனால் புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு குடும்ப அட்டை இன்னும் கொடுக்கல. லோக்சபா தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் குடும்ப அட்டைகள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தகவல் வெளியாயிருக்கு. இந்தபடி பார்த்துட்டிங்கன்னா அடுத்த மாதத்திலிருந்து நம்மளுடைய புதிய ரேஷன் கார்டுகள் சீக்கிரமாக ரேஷன் கடைகள் மூலமாக விநியோகிக்கப்படும் அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது. இதனால் புதிதாக ரேஷன் கார்டுகள் அப்ளை பண்ண எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.